அல்ஹம்துலில்லாஹி நஹ்மது நஸ்தஈனு நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, சமீப நாட்களாகவே சமூகத்தில் மார்க்கத்தின் பெயரால் மக்களுக்கு மத்தியில் குழப்பம் ஏற்படுத்தி வரக்கூடிய, மார்க்க ஞானம் அறவே இல்லாத, மொழி அறிவும் இல்லாமல் தடையெடுத்தவெல்லாம் தண்டல்காரன் என்பது போல ஒரு கோட்டையும் டையும் மாட்டிக்கிட்டு வந்து நான் ஆய்வாளர், மார்க்க அறிஞர், மாமேதை என்றெல்லாம் தனக்குத்தானே கௌரவ பட்டத்தை சுற்றி கொண்டு மக்களிடத்தில் ஃபித்னாவை உண்டாக்கக்கூடிய இந்த கோமாளி கூமுட்டை முஸ்தபா தொடர்பான அவனுடைய வாதம் என்ற பெயரால் அவன் எடுத்த வாந்திக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேவைக்கு நம்ம எல்லாம் அவன் தள்ளியிருக்கிறான். அப்போ அவன் அறிஞர் பிஜே மீது இல்லாத பொல்லாத அவதூறுகளை அள்ளி விட்டுருக்கிறான். இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் அவன் அடித்து விட்டுருக்கிறான். அப்போ அது தொடர்பாக நம்ம ஒரு பதிவு நேற்று போட்டிருந்தோம். சகோதரர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு என்ன கேட்குறாங்கன்னா, இவன் தொடர்பாக நீங்கள் பதிவுகளை தொடர்ச்சியாக போடணும் அப்படின்னு நம்ம இடத்துல கோரிக்கை ஒன்று வைக்கிறாங்க. அப்போ நாமளும் இவன் தொடர்பாக பதிவுகள் போட வேண்டிய தேவைகள் இருக்குது. மார்க்கத்தின் சமூகத்திற்கு மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய எந்த ஒரு தாய்களாக இருந்தாலும் அவர்கள் இது போன்ற மூடர்களை குறித்து பேச வேண்டிய கடமை இருக்குது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கல்வியை முழுமையாக கைப்பற்ற மாட்டான். கல்வியாளர்களை கைப்பற்றுவதன் மூலமாகத்தான் கல்வியை அல்லாஹ் கைப்பற்றுவான். அப்போ அது போன்ற சமயத்தில் ஒரு ஆலிம்கள் கூட மிச்சம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இறுதியாக மக்கள் என்ன செய்வாங்கன்னா, இத்தஹதன்னாஸு ரூஸன் ஜுஹாலன், இறுதியாக மக்கள் மூடர்களை தலைவராக்கி அவங்களிடத்தில் போய் மார்க்க தீர்ப்பு கேட்பாங்க. அப்படி கேட்கும் பொழுது பி கைரி இல்மின், அறிவில்லாமல் அவர்கள் தீர்ப்பு வழங்குவார்கள். அப்போ வழங்கினா என்ன நடக்கும் அந்த இடத்துல? ஃபலல்லு வலல்லு, அவர்களும் வழிகட்டு மக்களையும் வழிகெடுப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எச்சரிக்கை விடுத்தார்களே, அந்த செய்தி 100க்கு 100 அப்படியே இந்த கோமாளி முஸ்தபாவுக்கு, இந்த சூப்பர் முஸ்லிம் முஸ்தபாவுக்கு, இந்த பரலேவி முஸ்தபாவுக்கு, இது போன்ற மூடர்களுக்கு 100க்கு 100% இந்த செய்தி புரிந்து போகும். ஏன்னா இது அதிலும் குறிப்பாக இந்த முஸ்தபா இருக்கிறான், இந்த கூகுள் முஸ்தபா, இவனுக்கு அரபி அடிப்படை கூட தெரியாது, பார்த்து கூட ஓத தெரியாத ஒரு ஜாகில். ஆய்வு என்ற பேரில் கண்டதையும் அங்கங்கே ஊர் மேய்ஞ்சிட்டு வாந்தி எடுப்பான். அப்போ இவனை மாதிரி ஆளுங்களை சமூகத்தில் அடையாளம் காட்ட வேண்டிய தேவை இருக்குது. அப்போ இவன் தொடர்பாக நம்ம பதிவு போட்டால் மக்கள் என்ன கேட்குறாங்க, தொடர்ச்சியாக போடுங்கன்னு விரும்புகிறீங்க, நம்மளும் நான் தொடர்ச்சியாக போட தான் ஆசைப்படுறோம். இருந்தாலும் நாளைக்கு ஒரு நாள் பொறுத்து கொள்ளுங்க. அறிஞர் பிஜே இவன் தொடர்பான, ஏன்னா அறிஞர் பிஜேவை வம்புக்கு இழுத்து பேசியிருக்கிறான். அப்போ அறிஞர் பிஜே இவன் தொடர்பாக நாளைக்கு லைவில் பதில் கொடுத்துட்டாருன்னா இந்த அயோக்கியனை பற்றி நம்ம பேச வேணாம், இந்த மனநோயாளியை பற்றி நம்ம பேச வேணாம், தேவை இருக்காது. ஏன்னா இந்த மனநோயாளிக்கு தகுந்த சிகிச்சையை பிஜேவால் கண்டிப்பாக கொடுக்க முடியும். அவர் கொடுக்குற சிகிச்சை, அவர் கொடுக்குற அடி இருக்க, இவன் தலை தூக்க முடியாத அளவுக்கு அந்த சிகிச்சையும் அடியும் இருக்கிறதுனால நாம் மெனக்கட வேண்டிய தேவை இருக்காதுன்னு வைங்களேன். அப்படி அவர் இந்த மூடனை கடந்து போயிட்டு அலட்சியப்படுத்திட்டா நாம் இவனை சும்மா விட போகிறது கிடையாது. இந்த முட்டாளை, இந்த மார்க்க அறிவு இல்லாத இந்த மூடனை, இந்த சமூகத்தில் ஆய்வாளர் வேஷம் போடக்கூடிய இந்த கோமாளியை சமூகத்துக்கு கண்டிப்பாக நம்ம அடையாளம் காட்டுவோம். அப்போ எந்த விதமான ஞான அறிவு இல்லாமல் மக்களுக்கு மார்க்கம் சொல்ல புறப்பட்ட இது போன்ற கோமாளிகளுடைய முகத்திரையை நம்ம கிழிச்சு காட்ட வேண்டியது இருக்கிறதுனால அறிஞர் பிஜே லைவில் இவனை பற்றி பேசாட்டா இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக நாம் செவ்வாய்க்கிழமையிலிருந்து இவனுடைய சுயரூபத்தை தோல் உரிச்சு காட்டுவோம். இவனுக்கு மார்க்க அறிவு கடுகளவும் கிடையாது, இவன் ஆலிமும் கிடையாது, இவனுக்கு எந்த விதமான மார்க்க ஞானம் துளியளவும் இல்லை என்பதை வரிக்கு வரி இவனுடைய வாந்தி எடுத்த அந்த தகவலில் இருந்து நாம் என்ன செய்வோம், இவனுக்கு நம்ம பதில் கொடுத்துருவோம் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு ஒரு நாள் பொறுங்க, அறிஞர் பிஜே இவன் தொடர்பாக பதில் கொடுக்காட்டா கட்டாயமாக இந்த மூடனுக்கு நம்ம பதில் கொடுப்போம் என்பதை ஒரு அறிவுரையாக, ஒரு சின்ன தகவலாக சகோதரர்களுக்கு நான் பதிவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.